காசு வெட்டி பிரிச்சது செல்லாது. பஞ்சாயத்து சாமுண்டீஸ்வரிக்கு ஆப்பு வைத்த ரேவதி. கார்த்திகை தீபம். ரேவதி நேரடியாக சாமுண்டீஸ்வரியை சந்தித்து கார்த்திகை பற்றி தவறாக புரிந்து கொண்டு ஏன் அவர் மீது பொய் வழக்கு போட்டீங்க என கோபத்துடன் வீட்டிற்கு வந்து திட்டி தீர்க்கிறாள். அவளை சமாதானப்படுத்தும் கார்த்திக் தலையில் காயமடைந்திருக்கும் ரேவதியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறான். இவர்கள் இருவரின் ஒற்றுமையை பார்த்து பரமேஸ்வரி பாட்டி மகிழ்ச்சி அடைகிறார். மறுபக்கம் கார்த்திக் வெளியே வந்ததால் ஆத்திரத்தில் இருக்கும் சிவனாண்டியும் சந்திரகலாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்துகின்றனர். கார்த்திக்கிற்கு எதிராக அடுத்ததாக என்ன செய்யலாம், அவரை மீண்டும் எப்படி சிக்கலில் மாட்ட வைக்கலாம் என இருவரும் பிளான் போடுகின்றனர். நடந்த இந்த சம்பவங்களால் மனவேதனையில் இருக்கும் ரேவதி வீட்டில் சாப்பிடாமல் தனியாக படுத்துக்கொள்கிறாள். இதை கவனிக்கும் கார்த்திக் அவளுக்காக உணவு எடுத்துச் சென்று அவளை சமாதானப்படுத்துகிறார். கணவரின் அக்கறை மற்றும் ஆறுதல் வார்த்தைகளால் மனமுருகும் ரேவதி இறுதியில் சாப்பிடுகிறாள். இதையடுத்து இன்றைய எபிசோடில் சாமுண்டீஸ்வரி பஞ்சாயத்தை கூட்டி கார்த்திக் தன்னுடைய மகளை ஏமாற்றி அழைத்து வந்து விட்டதாக குற்றம் சாட்டுகிறார். மேலும் ஏற்கனவே பஞ்சாயத்தில் வைத்து அவர்களை காசு வெட்டி பிரித்து விட்டோம், ஆனாலும் கார்த்திக் என் மகளை ஏமாற்றுவதாக சொல்கிறாள். இதையடுத்து கார்த்திக் ரேவதி முழு மனதோடு தான் தன்னுடன் வந்ததாக பஞ்சாயத்தாரிடம் தெரிவிக்கிறார். ஆனால் சாமுண்டீஸ்வரி அதனை ஏற்க மறுத்து ரேவதியை நேரில் அழைத்து வந்து பதில் சொல்ல வைக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார். இதனால் ரேவதியை பஞ்சாயத்துக்கு அழைத்து வரும் சூழல் உருவாகிறது. பஞ்சாயத்தில் ஆஜராகும் ரேவதி, நான் முழு மனதோடு தான் கார்த்தியுடன் வந்தேன், எங்களை காசு வெட்டி பிரித்தது செல்லாது என்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என உறுதியாக கூறுகிறார். ரேவதியின் வாக்குமூலத்தை ஏற்றுக்கொண்ட பஞ்சாயத்தார் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குகின்றனர். இந்த தீர்ப்பால் கடும் அதிருப்தியடைந்த சாமுண்டீஸ்வரி பஞ்சாயத்தாரிடம் கோபம் காட்டி, உங்களால் இவ்வளவுதான் செய்ய முடியுமா, இதை நான் வேறு விதமாக பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி செல்கிறார். அதன் பிறகு கார்த்திக் சாமுண்டீஸ்வரியை சந்தித்து, ரேவதி முழு மனதோடு தான் என்னுடன் வந்தார் என்பது உங்களுக்கும் நன்றாக தெரியும் என்று நேருக்கு நேர் பேசுகிறார். அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது, சாமுண்டீஸ்வரி அடுத்து என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.